மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திமுகவில் நேற்று ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இது திமுகவோட பொதுமக்கள் கலந்துக்கிட்ட மீட்டிங் கிடையாது. திமுகவோட இளைஞரணி நிர்வாகிகள் வடக்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க மட்டும் பங்கேற்ற மீட்டிங்கு திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த விஷயம் புரியல, ஆனால் எல்லா மீடியாவும் இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி எல்லாருமே லைவ் போட்டாங்க. லைவ் பார்த்தவங்களாம் 200-300 பேர் இருப்பாங்க. அந்த 200-300 பேரும் எதுவும் கண்டென்ட் கிடைக்குதாங்கிறது நம்ம பசங்க தான் நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க, தாவேகா பசங்க. ஆனால் இதை மக்கள் விரும்பவே இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட நேற்று திணிக்கப்பட்டது. என்ன தெரியுமா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யூகம்? ஒண்ணுமே கிடையாது. விஜய் அவர்கள் பின்னாடி சேர்ற கூட்டம் கொள்கையற்ற கூட்டம். அது ஒரு ஆரவாரமான கூட்டம், ஒரு சினிமா ரசிகர் கூட்டம். நான் ஒரு கொள்கை கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்கேன். இதோட வடக்கு மண்டல நிர்வாகிகள் மட்டும் எப்படி இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங்கை நடத்தி பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உதயண்ணா பயங்கரமா திட்டம் போட்டு இந்த மீட்டிங்கை நடத்தும் போது வேலையை காமிச்சிட்டாங்க திமுக காரங்க, வேலையை காமிச்சிட்டாங்க இளைஞரணி. அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். என்னப்பா வேலையை காமிச்சிட்டாங்கன்னா, அந்த ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துவிட்டு வீடியோக்குள்ள வாங்க. அப்பதான் நான் சொல்ல போற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா ரொம்ப ஆழமா புரியும். ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு கட்டிங்கை போட்டு உதயண்ணாவோட இவ்வளவு பெரிய யூகத்தை தவுடி புடி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. உற்சாக வணக்கங்கள். உண்மைக்குமே சொல்றேன், உற்சாகமா வணக்கம் சொல்றேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். முதல் விஷயம் மக்களே, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை மக்களே. உண்மைக்குமே எனக்கு புரியல. ஒரு கூட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்க உறுதிமொழி எடுப்பீங்க. கூட்டத்துக்கு போற வழியில் வண்டியை ஓரம் கட்டிவிட்டு ரோட்ல உட்காந்து கத்துவீங்களா? நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில் இது வரைக்கும்? கூட்டத்துக்கு போனால் அந்த கட்சியோட பாட்டு பாடுவாங்க, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த உறுதிமொழி ஏற்பாங்க. நம்ம கட்சி மீட்டிங்லாம் அப்படி தான் நடக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரோட்டில் வண்டியில் போகிற வழியில் அங்கே நிற்கிற இடத்துல இங்கே நிற்கிற இடத்துல ஓரஞ்சாரமாக வண்டியை போட்டு உட்காந்துக்கிட்டு உறுதிமொழி எடுக்கிறேன். எதுக்கு சொல்கிறோன்னு அவங்களுக்கும் தெரியல, எதுக்கு இதை செய்யறாங்கன்னு இவங்களுக்கும் தெரியல. அந்த உறுதிமொழி விஷயத்தை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. திமுக கழகம் வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இளம் தலைவர் வாழ்கவே, இளம் தலைவர் வாழ்கவே, இளம் தலைவர் வாழ்கவே, இளம் தலைவர் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சினாரியோவை நீங்க எந்த கட்சி மீட்டிங்லயுமே பார்க்க முடியாது அப்படிங்கறத நான் இங்க பதிவு செஞ்சிடறேன். இது நம்பர் 1. நம்பர் 2, இங்கே பாருங்க, ஒரு கட்சினா ஒரு மாநாடுனா எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத திமுக பார்த்து கத்துங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திமுகவோட உடன்பிறப்புகள் ஒரு ஃபோட்டோவை மிக தீவிரமாக பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. நானும் என்னதான்டா கதை, என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ கீழே ஒரு பீடி இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நீ இதை கஷ்டப்பட்டு விளம்பரப்படுத்துகிற, திமுக இவ்வளோ பெருசாக பண்ணுது, பயங்கரமாக செய்யுதுன்னு விளம்பரப்படுத்துகிற, ஒரு பீடி துண்டு கீழே இருக்குது, அதை கூட ஒரு க்ரோப் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு கூட ஒரு ஃபுட்டேஜை கூட உனக்கு போட தெரியாத ஒரு அற்பத்தரமான சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு இது எப்படி நடத்துகிறோம் பார்த்தீங்களா, அது எப்படி நடத்துகிறோம் பார்த்தீங்களான்னு பயங்கரமாக இவங்க டெவலப் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் தெரியுமா? எதுவுமே உண்மை கிடையாதுங்க. அங்கே ஒரு செயற்கையான பின்பத்தை கிரியேட் பண்ணும்போது நம்ம பசங்க அத்தனை பேருக்கும் கண்ணு கரெக்டாக எதுமா தெரிஞ்சிச்சு, கீழே இருக்கிற பீடி துண்டு கரெக்டாக தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு பீடி துண்டை வச்சு நேற்று தினம் நடந்த மொத்த நிகழ்வையும் மாற்றி விட்டாங்க அப்படிங்கிறது யதார்த்தமானது. இது 2வது. 3வது முக்கியமான விஷயம், பிரியாணி அப்படிங்கிறது அங்கே வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அந்த பிரியாணியை போலீஸ்காரங்களே கொடுக்குறாங்க. நிறைய வீடியோவில் நான் பார்த்தேன், போலீஸ்காரங்க பிரியாணி பரிமாறுறாங்க. ஒரு ஆயுதப்படையோட போலீஸ்காரங்களோட வேலை என்ன? கூட்டத்தை ஒருங்கிணைப்பு பண்ணணும். இவ்வளோ பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, அதை தாண்டி அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க. இந்த கூட்டத்தோட மிக முக்கியமான பாதுகாப்பை பார்க்க வேண்டிய போலீஸ்காரங்க பிரியாணி கொடுக்குற நிகழ்வு, அந்த பிரியாணிக்குள்ளே முந்தி அடித்து சண்டை போட்டு பிரியாணி அண்டாவை காலி பண்ண நிகழ்வு அத்தனையுமே நேற்றைய தினம் அந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இங்கே சேர்த்து பதிவு செஞ்சிடறேன். இதை கூட நான் விட்டுறேங்க, ஏதோ ரைட்டு போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதுக்காண்டி இந்த மீட்டிங்கில் பேசினாருன்னு தெரியல. ஏதோ ஸ்டைலாக கெத்தா என்னமோலாம் பேசிட்டு இருந்தார். ரைட்டு, ஓகே, வழக்கமாக ஏதோ பேசுவாப்பில் மேடையிலன்னு சொல்லி பேசும்போது ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ற ஒரு நிகழ்வு அங்கே நடந்துச்சு. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தோட திமுக தலைமையிலேருந்து ஒரு சிம்மாசனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. அந்த சிம்மாசனத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமர்ந்திருக்காரு. அமர்ந்த ஒரு வீடியோ அதே நேரத்தில் அமர்ந்த ஒரு புகைப்படமும் மிக வைரலாக பரவுது. ஏன் தெரியுமா?
மக்கள் உங்களுக்கு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் மிக தீவிரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க அத்தனை தரப்பினரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சி உள்ள ஒரு அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய முதலமைச்சர் மன்னர் போல ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார். அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுக்க நேற்றைய தினம் மிக தீவிரமாக பேசப்பட்டுச்சு. நீங்கள் நடத்தின நிகழ்வு, உங்களோட வியூகம், உங்களோட கோர் ஐடியா எதுவும் மக்கள்கிட்ட போல. என்னங்க இருந்தாலும் சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தர் அரசர், அவரு முதல்வர் தானே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே, இவர் எப்படி சிம்மாசனத்தில் போய் உட்காரலாம் அப்படிங்கிற மிக தீவிரமான டவுட் இருக்கு. அதே நேரத்தில் கம்பேரிட்டிவ்லி எங்க தலைவர் இதே மாதிரி ஒரு பெரிய மாநாடை மக்கள் பார்த்த மாநாடு நடத்தும் போது ஒரு நாற்காலின உட்கார்ந்தார். என் தலைவனுக்கு இதை யாரும் சொல்லிக் கொடுக்கல, என்னோட தலைவனுக்கு இது இயல்பா வருது, உங்களுக்கு இது இயல்பா வருதுன்னு சொல்லி கம்பேரிட்டிவ்லி நிறைய பேர் இந்த விஷயத்தை மிக தீவிரமாக கவனிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமானது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி முதலமைச்சர் பேசினார். எல்லாருமே பேசும்போது கூட்டம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடியது, ஐடி கார்டெலாம் போட்டிருக்காங்க. நிர்வாகிகளே, இளைஞரணி நிர்வாகிகளே இந்த கூட்டத்தை முழுமையாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுதுங்க. போடப்பட்ட நாற்காலி எம்டி நாற்காலி. நான் சொல்கிறேன், பொதுமக்கள் கூப்பிட்டீங்க, ஏன் தெரியுமா அதில் கூட்டமே இல்லை? வழக்கமாக என்ன பண்ணுவாங்களாம், கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களை 300 ரூபா தரோம் 400 ரூபா தரோம்னு சொல்லி ஒரு காசை கொடுத்து அந்த பெண்களை கூட்டு வந்து உட்கார வச்சு எப்படியோ கூட்டத்தெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, நிர்வாகிகள் கூட்டமாக இருந்ததுனால பெண்களை அவங்களால கூப்பிட முடியல. பெண்கள் இல்லாதனால இவங்களால ஒரு கூட்டத்தை காமிக்கவே முடியல. இது வரைக்கும் இந்த பேட்டர்னில் போய் தான் ஏதோ ரைட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த பேட்டர்ன் இங்கே ஒர்க் ஆகாதனால முதலமைச்சர் பேசும்போது கூட அங்கே கூட்டத்தை காமிக்க முடியல. ஏவாவில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கரமான டிராஃபிக் ஆயிடுச்சு, அங்கங்கே யார் இருந்தீங்கன்னா வந்துருங்க, எங்கெங்கே யார் இருக்காங்க, ஒரு டிராஃபிக்கு ஒரு இடத்துல இல்லை, யாருமே வரல, யாருமே என்னங்க இளைஞரணி நிர்வாகினால எப்பா அவ்வளோ தூரம்லாம் வர முடியாதுப்பா எங்களால் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்சிக்காரங்களே இந்த நிகழ்வை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அபட்டமாக தெரியுது. திமுகவோட தலைவர் பங்கேற்றது, அமைச்சர் பெருமக்கள் பங்கேற்றது, துணை முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்வை திமுக காரங்களே எப்பா இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி திமுக காரங்களே புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதை கடந்து நம்ம போனோம்னா, ஒரு பக்கம் முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் ஏறி உச்சி போயிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோதான், வந்தோம், கட்டிங்கை போட்டோம், ஒன்றாகி போச்சு, பீடி கீடி சிகரெட் அடித்தோம், ரெண்டாகி போச்சு. அதை கடந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கேட்டோம், அதுவும் நடந்து போச்சு, சாப்பிட்டோம், ஒரு ஸ்நாக்ஸ் வச்சாங்க, அதையும் சாப்பிட்டோம், வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நீ என்னவோ கத்திட்டு போன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏறி குச்சி போயிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது ஏறி கூச்சி போயிட்டு இருக்காங்க. கொள்கை கொண்ட கூட்டம் ஏறி குச்சா போயிட்டு இருப்பாங்க. கொள்கை கொண்ட கூட்டம் கடைசி வரைக்கும் அங்கே என்ன பேசுகிறாங்கிறத கவனிப்பாங்க. ஆனால் இந்த கூட்டம் தான் கொள்கை கொண்ட கூட்டம் கிடையாது. ஒவ்வொரு மாவட்ட செயலரும் தன்னால் முடிஞ்ச கூட்டத்தை கூட்டியிருக்காரு. வந்த வேலையை பார்த்தோன்னே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். அந்த கூட்டத்திலே நம்ம போய் ஒருத்தர் இருந்திருக்கேன். எதுக்கு வர்ற வருமானத்தை ஒன்றுன்னு சொல்லி நம்ம போய் ஒருத்தர் உள்ளே போயிட்டு அழகாக மீட்டிங்லாம் பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு நம்ம அண்ணனோட ஃபோட்டோ வாங்க காமிச்சுவிட்டு கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காப்புல. நம்ம வய எல்லா இடத்துலையும் இருப்பா அப்படிங்கிறது யதார்த்தமானது. திமுகவோட இளைஞரணியோட மிக முக்கியமான நிர்வாகிகள் கூட்டத்திலையும் தாவேக்கார உட்காந்துருக்கான் ஒருத்தன். அப்போ நீங்கள் எந்த அளவு உங்களுடைய நிர்வாகிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதை கடந்து நம்ம போனோம்னு வச்சுங்களேன், வழக்கமாக எல்லா கூட்டத்திலையும் நடக்கிறது தாங்க. பாலத்தர் அடிக்கிறது. வந்தோமா, மீட்டிங்லாம் அட்டன் பண்ணோம், எல்லாத்தையும் பார்த்தோம், ஒரு 2-3 பேரோட ஃபோட்டோ எடுத்தோம், ஏதோ ரைட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு லெட்டிலாக ஒரு தூக்கத்தை போட்டோம், ஏதோ பேசுனாங்க, உறுதிமொழி எடுக்க சொன்னாங்க, ஒரு சில விஷயம் செய்ய சொன்னாங்க, செஞ்சோம். வழக்கமாக போகும்போது அழகாக வெக்கப்படாமல் அழகாக சில பேரில் வெக்கப்பட்டு வாழைத்தார் எடுத்து போகிறாங்க, வெக்கப்படாமல் சில பேர் எடுத்து போகிறாங்க, அழகாக வாழைத்தார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாமா. இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வெல்லாம் எங்கே நடக்கும் சொல்லுங்கள்? விஜயண்ணா கூட்டத்துக்கு அன்பின் காரணமாக போகிறோம், இங்கே போகிறது வருமானத்தின் காரணமாக போகிறோம், வருமானம் வருது, ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் திமுக மாஸ் காட்டணும்னு சொல்லி விஜயண்ணாவை எதிர்த்து ஏதோ பண்ணுறேன் தாயா கடைசி வரைக்கும் தோற்று போயிட்டே இருக்கீங்க. பாட்டு போட்டு தோற்று போனீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பித்து எங்களுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறோம், தோற்று போகிறீங்க. பொய் செய்தி பரப்பி தோற்று போகிறீங்க. எங்களுக்கு எதிராக அஜெண்டா வேலை பார்த்தாவே தோல்வி அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசாக கொடுக்குது. என்னைக்கு தாயா உங்களுக்கு புரிய போகுது?
உண்மையான மக்களுக்கு தேவைப்படுற அரசை நீங்கள் நடத்துறீங்கன்னா எங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மக்களை நோக்கி சரியான கவர்மெண்ட் நடத்தும் போது மக்கள் ஆக்சுவலாக உங்கள் பக்கம் தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த வேலையை பார்க்காம எதிரி உள்ள வரான், இவனை எப்படி முறியடிப்போம், இவனுக்கு என்ன செய்வோம், அவனுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லி இந்த அஜெண்டா வேலையில் ரொம்ப தீவிரமாக இறங்கும் போது மறுக்கா போன வாட்டிலாம் நீங்கள் தோற்றதோட பொருள் செலவு இந்த வாட்டி ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய மீட்டிங்கை போட்டு தோற்று போயிருக்கீங்க. உண்மையை சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ நான் பேசின விஷயங்கள் அத்தனையுமே பார்த்தார்னா கடுமையான ஒரு என்னடா அது இப்படி உடைக்கிறாங்க நம்ம யூகத்தை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு பெறுவாப்புல, மன அழுத்தத்துக்கு பெறுவாப்புல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க. என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். இப்படி ஒரு பெரும் பொருட்செலவில் இவ்வளோ பெரிய மீட்டிங்கை போட்டு எங்கள் பசங்க அத்தனை பேரும் துவண்டு போயிருந்தாங்க. ஒரு என்ஜாய் மூட், ஒரு வைப் மூடை கொடுத்ததுக்கு உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.